السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. قال نبينا صلى الله عليه وسلم: ذكر الأنبياء عبادة وذكر الأولياء كفارة. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, கடந்த வாரம் வலிமார்கள் என்ற தலைப்பில் வலிமார்கள் என்பவர்கள் யார், இறைநேசர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய சான்றுகள் சிறப்புகள் என்ன என்பதையும், அந்த வலிமார்களில் சிறந்தவர் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்துவிட்டு, கடைசியாக முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் விலாயத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதில் கடைசியாக நாம் பார்த்தோம். அவருடைய பெற்றோர்களும் காரணமாக இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுடைய பெற்றோர்கள் ரொம்ப பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். இந்த உலகத்தில் வாழும்போது ஹலால் ஹராமை பேணி அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே தான் ஒரு மாதுளை பழத்திற்காக வேண்டி, அந்த மாதுளை பழம் ஹலாலாக ஆக வேண்டும், ஹலாலாக ஆக்குவதற்காக வேண்டி 12 ஆண்டுகள் அதற்கு சொந்தக்காரரிடத்தில் பணி செய்தது மட்டுமல்ல, அந்த மாதுளை பழத்தின் சொந்தக்காரருடைய மகளையும் மணமுடித்தார்கள் என்பதை நாம் எல்லாம் பார்த்தோம். எனவே முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தாயும் தந்தையும் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எதை சொல்லி வளர்க்க வேண்டும், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு எதை போதிக்க வேண்டும், யாருடைய வரலாறை யாரை பற்றி அந்த குழந்தைகளுக்கு போதித்து வளர்த்தால் அந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக, சாலிஹான குழந்தைகளாக உருவாகும் என்பது நமக்கு போன்ற பாடங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் யாருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்பதை போன்ற வாழ்க்கை வரலாறை எல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் சாலிஹான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, இறையச்சமுள்ள குழந்தைகளாக, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழும் குழந்தைகளாக மாறும் என்பதற்கு முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது 15 ஜுஸுகளை மனனம் செய்திருந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். இது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை எப்படி மனனம் செய்யும் என்று ஆச்சரியப்படலாம். இன்றைக்கு ரொம்ப இலகு, விஞ்ஞான காலம், நவீன காலத்தில் வயிற்றுக்குள் இருக்கும் 7 மாத குழந்தைகள், 8 மாத குழந்தைகள், ஒரு தாய் ஒரு படத்தை பார்த்து சிரித்தாலோ அல்லது ஒரு தாய் ஒரு சினிமாவையோ ஒரு நாடகத்தையோ பார்த்து சிரிக்கும் பொழுது அந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையும் சிரிக்கிறது என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லையா? அது மட்டுமல்ல, தாய் செய்யக்கூடிய சேவைகளை, தாய் பேசக்கூடியதை, அதே போன்று வெளி உலகத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை அறிகிறது, அந்த குழந்தைக்கு தெரிகிறது என்பதை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதை நிரூபித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான்,
அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தப்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். நபியே நாயகமே, யானை படை உடையவர்கள் காபத்துல்லாவை இடிக்க வரும் பொழுது அபாபீல் பறவையை நாம் அனுப்பி வைத்து அவர்களை அழித்தோம், இல்லாமல் ஆக்கினோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களா? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த யானை ஆண்டில் பிறந்தார்கள். யானை ஆண்டு என்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வு காபத்துல்லாஹ்வை ஆபரகான் என்ற மன்னன் யானை படையோடு இடிக்க வருகிறான். அந்த இடிக்க வந்த காலத்தில் தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாயின் வயிற்றுக்குள் இருந்தார்கள். பார்க்கிற ஆற்றலையும் அறிவையும் சக்தியையும் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்த காரணத்தினால்தான் அலம் தர நீர் பார்க்கவில்லையா, ஃபஅல ரப்புக உமது இறைவன் செய்ததை பி அஸ்ஹாபில் ஃபீல் யானை படை உள்ளவர்களை அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் அபாபீல் என்ற பறவையை அல்லாஹ் அனுப்பி வைத்து இல்லாமல் ஆக்கினான், ஒழித்தான், அவைகளெல்லாம் அழித்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்கிறானே. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தார்களா என்றால் இல்லை, தாயின் வயிற்றுக்குள் இருந்தார்கள். தாயின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அந்த நிகழ்வை பார்த்த காரணத்தினால்தான் நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஆயத்து இன்றைய காலத்தில் உண்மையாகிவிட்டது. இந்த ஆயத்து, இந்த வரலாறு இன்றைய காலத்தில் உண்மையாகிவிட்டது. எனவே இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள், தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை வெளி உலகத்தை பார்த்து கொண்டு சிரிக்கிறது. ஒரு தாய் சிரித்தால் அந்த குழந்தையும் சிரிக்கிறது. ஒரு தாய் நாடகத்தை பார்த்து அல்லது படத்தை பார்த்து அல்லது வேற ஏதாவது ஒன்றை பார்த்து சிரிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் சிரிப்பு வருகிறது, அந்த குழந்தையும் அவைகளை அறிகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தில் 15 பாகத்தை மனனம் செய்திருக்கிறது என்றால் அந்த தாய் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதிருக்க வேண்டும். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய தாய் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதிருக்க வேண்டும். இவர்கள் ஓத 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 இன்னைக்கு பாருங்க, ஒரு 2 வருஷம் அதில் ஒரு 5 வருஷம் ஒரு ஐனை மனனம் செய்வதா இருந்தால் 25 தடவை அல்லது குறைந்தது 30 தடவை திரும்ப 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 ஓத வேண்டும். அவர் ஓதினால தான் மனனமாகும், மனனம் ஏற்படும் என்றால் அவர் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை அல்லாஹ்வுடைய வேதத்தில் 15 பாகத்தை மனனம் செய்திருக்கிறது என்றால் மனனம் செய்தது பெரிதல்ல, அந்த தாயுடைய மதிப்பையும் சிறப்பையும் அந்த தாயுடைய வாழ்க்கை வரலாறையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அபு முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிகம் குர்ஆனை ஓதிய காரணத்தினால்தான், அதிகம் குர்ஆனை அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்த காரணத்தினால்தான் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கு கூட அல்லாஹ்வுடைய வேதம் மனதில் பதிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறக்கிற நேரத்தில் வயிற்றில் இருந்து பிறக்கும் சமயத்திலேயே அல்லாஹ்வுடைய வேதத்தில் 15 பாகங்களை மனனம் செய்திருந்தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி. கந்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் என்ற வரலாறையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிறந்த பிறகு தாய் வளர்த்தார்கள், நல்ல அறிகுறிகளை சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதித்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை போதித்து ஹலால் ஹராமை போதித்து வளர்த்தார்கள். இது ஹலால், இது ஹராம், இது கூடும், இது கூடாது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படித்தான் பயிற்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படித்தானுடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் தன்னுடைய மகனாகிய முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கும் போற்றப்படுகிறார் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சொந்த ஊரில் மார்க்க கல்வியை கற்றார்கள். சொந்த ஊரில் மார்க்க கல்வியை கற்று முடித்து விட்டு வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மாடு அவர்களை முறைத்து பார்க்கிறது. 10 வயது இருக்கும் முஹைதீன் அவர்களுக்கு, 10 வயது இருக்கும். மார்க்க கல்வியை கற்று முடித்த, ஊரில் உள்ள கல்வியை கற்று முடித்த பிறகு வீதியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாடு அவர்களை முறைத்து பார்க்கிறது. இன்னைக்கு நம்மளா இருந்தா இந்த மாடு ஏன் முறைக்கு, எதுக்கு முறைக்கு என்று நாம் சிந்திக்க மாட்டோம். முறைக்கிற மாட்டை கல்லால் அடிப்போம் அல்லது துரத்தி விடுவோம், இல்லையா, பயந்து கொண்டு. ஆனால் உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திப்பார்கள். ஒவ்வொரு பொருளையும் இந்த பொருளுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய சக்தி என்ன,
என்பதை எந்த பொருளை பார்த்தாலும் அவர்கள் சிந்திப்பார்கள். இறை ஈமானை அவர்கள் அதன் மூலம் அதிகப்படுத்திக் கொள்வார்கள். மாடு முறைத்தது, முன் யோசனை செய்தார்கள். இது ஏன் முறைக்க வேண்டும், எதற்காக முறைக்க வேண்டும் என்று முன் யோசனை செய்து, நீ கற்ற கல்வி இது மட்டுமல்ல, இன்னும் உண்டு என்றொரு பாடத்தை முறைப்பதன் மூலம் இந்த மாடு கற்றுத்தருகிறது என்று நினைத்து தாயிடத்தில் சென்றார்கள், ஆலோசனை செய்தார்கள். முன் யோசனையும் செய்தார்கள், தாயிடத்தில் ஆலோசனையும் செய்தார்கள். இன்னைக்கு இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இல்லை. முன் யோசனை கிடையாது, ஆலோசனையும் கிடையாது. இந்த ரெண்டும் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் சமுதாயம் எல்லா விதத்திலும் பின்தங்கி வருகிறார்கள். எல்லா விதத்திலும் பின்தங்கி வருகிறார்கள். சமுதாயத்தின் நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது உலகத்தில்? எந்த அளவுக்கு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தில் இருப்பவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், இவர்களை இந்த உலகத்தில் வாழவிடக்கூடாது, குறிப்பாக இந்தியா திருநாட்டில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, வேரோடு அறுத்து புடுங்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற யோசனையும் நமக்கு இல்லை. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தலைவர்களை சந்தித்து இதன் விஷயமாக நாம் என்ன ஆலோசனை செய்வோம், எப்படி நடந்து கொள்ளலாம், எப்படி சமூகத்தை வழிநடத்தலாம் என்ற ஆலோசனையும் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம் எல்லா விஷயத்திலும் பின்தங்கி இருக்கிறோம். பல பிரிவுகளாக, பல கூறுகளாக இன்றைக்கு நாம் பிளந்து பிரிவுபட்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை வரலாறு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. மாடு முறைத்தது, முன் யோசனை செய்தார்கள், ஏன் முறைக்க வேண்டும், எதற்காக முறைக்க வேண்டும் என்று தாயிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். தாய் சொன்னாள், மகனே, நீ கற்ற கல்வி உனக்கு போதாது, இந்த விளையாட்டு உனக்கு முக்கியமல்ல, இந்த உலகம் உனக்கு முக்கியமல்ல, இன்னும் கற்க வேண்டிய பாடங்கள் கல்வி நிறைய உண்டு என்ற அர்த்தத்தில் அந்த மாட்டின் முறைப்பு இருக்கிறது என்று தாய் சொல்லி மகனை வெளியூருக்காக வேண்டி, வெளியூரில் சென்று மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி, கற்றுக்கொள்வதற்காக வேண்டி முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸுடைய தாயார் ஃபாத்திமா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் போது சில உபதேசங்கள் செய்தார்கள். ஏன் இந்த வரலாறு சொல்கிறேன் என்றால், முற்காலத்தில் வாழ்ந்த நண்பருடைய வரலாறு பிற்காலத்தில் ஒருவர்களுக்கு மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய படிப்பினை. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு, அஹ்ஸனல் கஸஸி, யூசுஃபுடைய வரலாறு அழகிய வரலாறு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ தாலிக லஇபரத்தன் லிஉலில் அல்பாப், இந்த அழகிய வரலாறில் அறிவுள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பாடமும் படிப்பனையும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். எனவே முன்னோருடைய வரலாறு பின்னோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம், மிகப்பெரிய ஒரு படிப்பினை. எனவே தன்னுடைய மகன் ஊரில் கற்ற கல்வி போதாது என்று நினைத்து அந்த மகனை மார்க்க கல்வி கற்பதற்காக வேண்டி வெளியூருக்கு அனுப்பும் போது தாய் சில உபதேசங்களை செய்கிறார்கள். வளவள என்று பேசவில்லை, உபதேசத்தை நீட்டவில்லை, அதிகப்படுத்தவில்லை. நறுக்கு என்று 4 வார்த்தை, நச்சு சொல்லுவாங்கல்ல, சுருக்கமா நச்சு சொல்லு என்று, அதே போன்று நறுக்கு என்று 4 வார்த்தை, நிறைந்த பொருள் தரக்கூடிய உபதேசங்கள், நிறைந்த பொருள் தரக்கூடிய உபதேசங்கள். அந்த உபதேசத்தை சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இது ஏன் சொல்ல வரோம்னா, முஹைதீன் அவர்கள் விலாயத்தை பெறுவதற்கு, வலித்தன்மையை அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் 3 சாரார்கள். 3 சாராரில் ஒன்று தாயும் தந்தையும், இன்னொன்று தாய் செய்த உபதேசங்கள். 2வது தாய் செய்த உபதேசங்கள். என்ன உபதேசம்? மகனை அனுப்பி வைக்கும் போது அந்த தாய் சொன்னாள், என் அருமை மகனே முஹைதீனே, நீ மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி பயணம் செய்கின்றாய், நீ மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி பயணம் செய்கின்றாய். அஹ்ஸன்த ஸஃபீனா, உடைய கப்பலை நீ அழகாக ஆக்கிக்கொள், உடைய கப்பலை நீ அழகாக ஆக்கிக்கொள். கப்பலை என்றால் உன்னுடைய அமலை,
நீ அழகுபடுத்திக்கொள். அழகான அமல் இருக்க வேண்டும், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், நல்ல இபாதத்துகள் இருக்க வேண்டும். உடைய கப்பலை நீ அழகுபடுத்திக்கொள். ஃபஇன்னல் பஹர அமீகுன், கடல் என்பது ரொம்ப ஆழமானது. கடல் என்பது ரொம்ப ஆழமானது. இந்த உலகத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை, மன்னர வாழ்க்கை, கடல் எப்படி ஆழமோ அதே போன்று மன்னரை வாழ்க்கையும் ரொம்ப ஆழமானது. உன் அமலை கப்பலை நீ சரி செய்து கொள் என்று ஒரு உபதேசம். இரண்டாவது உபதேசம் என்ன? அந்த பயணத்திற்கு உண்டான உணவையும் நீ அதிகப்படுத்திக் கொள். நம்ம தூரமா போறோம் அப்படின்னு சொன்னா அதிகமான உணவை தயாரிப்போம் இல்லையா? பக்கத்து ஊரு கொஞ்சம் உணவு வச்சுக்கிறோம். தூரமான பயணம், தூரமான ஊர் என்றால் உணவையும் நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்வோம். எனவே நீ செய்யக்கூடிய பயணம் தூரமான பயணம், உணவை நீ அதிகமாக்கிக் கொள் என்றால் உன் அமலை அதிகமாக நீ ஆக்கிக்கொள். அமலை அழகா ஆக்கி ஒன்று. இரண்டாவது, உன்னுடைய அமலை நீ அதிகப்படுத்திக் கொள். பயணம் என்பது அது நீளமானது சொல்லுகிறார்கள். உன்னுடைய பயணம் என்பது அது நீளமானது என்று சொல்லிவிட்டு அமலை அழகாக்கி அமலை அதிகப்படுத்திக் கொள். அதே நேரத்தில் அந்த அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத அமல் அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் எந்த சிறப்பும் பெற்றுத்தராது சொன்னார்கள். வஅஹ்லிஸுல் அமல, உடைய அமலை நீ இஹ்லாஸா ஆக்கிக்கொள், தூய்மையான ஆக்கிக்கொள். ஃபஇன்னன் நாகித பஸீருன், அந்த அமலை பார்ப்பவன் சாதாரணமானவன் அல்ல. அந்த அமலை பார்ப்பவன் அகத்தை பார்க்கக்கூடியவன், அகப்பார்வை உடையவன். பஸீர், அகப்பார்வை உடையவன், அவன் சாதாரணமானவன் அல்ல என்று மூன்று உபதேசங்கள். கடைசியாக சொன்னார்கள், நீ எங்கு இருந்தாலும் நீ பொய் சொல்லாதே, உண்மையை பேசு என்று. நீ எங்கு இருந்தாலும் பொய் சொல்லாதே, உண்மையே பேசு என்று. இந்த 4 வார்த்தை மகனை வெளியூருக்கு அனுப்பி வைக்கும் போது நறுக்கு என்று 4 வார்த்தையை சொல்லி அனுப்பி வைத்தார்கள் தாய். இந்த உபதேசமும் அவர்கள் விலாயத்தை பெற காரணமாக இருந்தது. இது ஏன் சொல்ல வரேன்? இன்னைக்கு நம்ம பையங்களை மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி உள்ளூர் மதரசாவிற்கோ அது வெளியூர் மதரசாக்கோ அல்லது பொதுவான கல்வியை கற்பதற்காக வேண்டி நாம் அனுப்பி வைத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். சேட்டை செய்யாத, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துகொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இபாதத்து செய்யி, துவா செய்யி, தொழுகு வைகி, தொழுதால் உன்னோடு துணை இருப்பான் அல்லாஹ் என்று சொல்லி அனுப்புறோமா? நம்ம கிடையாது. இங்க பாருப்பா, பாப்பா கஷ்டப்படுறாங்க, பாப்பா வெளிநாட்டில் இருக்காங்க, போய் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, உனக்காக வேண்டிதான் அவர்கள் உழைக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நீ நல்லா படிக்கணும், எதிலையும் கோட்டை விட்டுறக்கூடாது, அரியர் போட்டுறாத, இப்படிலாம் சொல்றோமே. உலக விஷயத்தை தூண்டக்கூடிய நாம், உலக விஷயத்தில் ஆர்வத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற போதனைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறோமா? நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், கல்வியை கற்க வேண்டும், மார்க்க கல்வியை கற்க வேண்டும். அதே போன்று வம்புதும்புக்கு போகக்கூடாது, துளிகையும் இருக்க வேண்டும் என்று வெளியூருக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு உபதேசத்தை சொல்லி நாம் அனுப்பி வைத்தால் ஊருக்கு வந்தான் ஒழுக்கமா இருக்கும். இன்னைக்கு பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு எந்த உபதேசமும் கிடையாது, ஒழுக்கம் போதனை கிடையாது. எனவேதான் வம்பு தும்புகளில் ஈடுபடுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் இன்னைக்கு துச்சமாக மதிக்கிற அளவிற்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவர்கள்லாம் முஸ்லிம்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற அளவிற்கு இன்னைக்கு சில இளைஞர்களுடைய நடவடிக்கை, சில இளைஞர்களுடைய போக்கு, செயல்கள் இருப்பதை பார்க்கிறோம். பார்த்து பயப்படுதாங்க, பார்த்து பயப்படுகிறார்கள். இவனா ஒரு முஸ்லிமா, இவங்களா இஸ்லாத்தை சார்ந்தவர்களா என்று அவர்கள் கேட்கிற அளவிற்கு நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள். பாவமான காரியத்திலெல்லாம் முதலிடத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த சில மனிதர்கள், சில இளைஞர்கள். பார்க்குமா இல்லையா? ஒரு நேரத்தில் குடித்தால், மது அருந்தினால் வெக்கப்பட்டு தலையை கீழே போட்டு கொண்டு போவாங்க. இன்னைக்கு வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை, ஒரு பாவமான காரியம். அந்த காரியம் நம்ம மதிக்க மாட்டாங்களே. நம்ம குமர் இருக்க, பையன் இருக்கான, நமக்கு மதிப்பு வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு மதிப்பு வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு மதிப்பு வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் குடித்து விட்டு வேட்டியை அவிழ்த்து விட்டு ஆட்டம் ஓடுகின்ற சில நபர்களை பார்க்கிறோம் இல்லையா? இதனால் விளைவுகள் என்ன? ஒரு ஆள் செய்யக்கூடிய சேட்டையினால்,
ஒரு ஆள் செய்யக்கூடிய சேட்டையினால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இன்னைக்கு கேவலம், ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இன்னைக்கு அசிங்கம் நடக்கா இல்லையா? அக்கம் பக்கத்தில் உள்ள ஊரை சார்ந்தவர்கள்லாம் ஜமாத்தை சந்தித்து உங்க இளைஞர்கள் எங்க ஊரில் இவ்வாறு சேட்டை செய்கிறார்கள் என்று மனிதர்கின்ற அளவிற்கு இவர்கள் யார்? இந்த முஸ்லிம் சமூகம் யார்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் தோன்றிய சமூகத்தில் சிறந்தவர்கள் நீங்கள், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய சமுதாயம். இன்னைக்கு வழிகாட்டக்கூடிய சமுதாயத்தின் மீது குற்றச்சாட்டு. வழிகாட்டக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு இழிவான சமுதாயம் இருக்கிறது. காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் மார்க்க கல்வியையும் அல்லாஹ் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் போதிப்பது இல்லை. எனவே எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய அவமானம். எனவே எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு உபதேசத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக, சாலிஹான குழந்தையாக, கண்குளிர்ச்சி தரக்கூடிய குழந்தைகளாக மாறும் என்பதற்கு முஹையீன் அப்துல் காதர் ஜீலானுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சிறந்த ஒரு சான்று. கடைசியாக 4 வார்த்தையில் ஒன்று, கடைசியாக நீ எங்கிருந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுப்பா சொல்லி அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு பொய் என்பது போய், இன்னைக்கு பொய் என்பது ஒரு குற்றம் என்பது போய், பொய் அது ஒரு திறமை என்ற அளவுக்கு வந்துவிட்டது இல்லையா? பொய் என்பது ஒரு குற்றம், அது போய் பொய் ஒரு திறமை என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துவிட்டது. நடக்கா இல்லையா? ஒரு காரியத்தை சாதிக்க, ஒன்றை நிலைநாட்ட எத்தனை பொய் சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது, திருமணம் என்பது, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பார்கள். ஆனால் 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். நடக்கா இல்லையா? உலகத்தில் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், வாழ்க்கை என்பது 1000 காலத்து பயிர் என்பார்கள். ஆனால் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு 1000 பொய்யை சொல்கின்ற ஒரு காட்சியை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். பொய்யை பற்றி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில சஹாபாக்கள் வந்தார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிமிடத்தில் கோழைத்தனம் இருக்கலாமா என்று கேட்டார்கள். ஒரு முஸ்லிமிடத்தில் கோழைத்தனம் இருக்கலாமா? இருக்கலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி, ஒரு முஸ்லிமிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கலாமா? ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கலாமா? இருக்கலாம். ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருக்கலாமா? கூடாது, இருக்கக்கூடாது என்றார்கள். ஈமானும் பொய்யும் ஒன்று சேராது. ஈமானும் பொய்யும் ஒன்று சேராது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில், அஸ்ஸித்கு யுன்ஜி வல் கிذب யுஹ்லிக், உண்மை ஈரட்டத்தை பெற்றுத்தரும், பொய் அழிவை உண்டாக்கும் என்றார்கள். முஹையீன் அப்துல் காதர் ஜீலானுடைய வாழ்க்கை வரலாறு இது நடந்தது. தாய் என்ன சொல்லி அனுப்பி வச்சாங்க? நீ வெளியூருக்கு போறப்பா, நீ பொய் சொல்லக்கூடாது, எந்த காலத்திலும் போகும் வழியில் திருடர்கள்லாம் வழிமறித்து உன்னிடத்தில் இருப்பது என்ன? பொய் சொல்லவில்லை, உண்மையை சொன்னார்கள், வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ். அஸ்ஸித்கு யுன்ஜி, பொய் ஈடேற்றத்தை பெற்றுத்தரும். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை வழிமறுத்த திருடர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டினான், நேர்வழியை காட்டினான். அவர்கள் எல்லாம் வழிமாறலாக மாறினார்கள். வரலாறு. எப்போ இந்த உபதேசம்? மகனை மார்க்க கல்வி கற்பதற்காகவே அனுப்பி வைக்கும் போது நீ பொய் சொல்லாத, அதுவும் திருந்ததற்காக வேண்டி, தன்னுடைய மகன் சாலிஹான பிள்ளையா நல்ல பிள்ளையா வரணும் என்று திருந்ததற்காக வேண்டி அனுப்பி வைத்த தாய் மகனை, அந்த மகன் திருந்த போற ஆளு பிறரை திருத்தி விட்டு செல்கிறார். திருந்த செல்லும் பிள்ளை பிறரை திருத்தி விட்டு மர்சாவுக்கு போனாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு தாயும் உலகத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, இறை நெருக்கத்தை பெறக்கூடிய குழந்தைகளாக ஆக வேண்டுமா? பெற்றோர்கள் தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, இறைச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். மூணாவது என்ன? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள், அந்த பாடத்தின் மூலமாக தான் பெற்ற படிப்பினை, அறிவுரை. உம்மா அனுப்பி வச்சாங்க, மதரசாவுக்கு போகிறாங்க.
நிசாமியா பல்கலைக்கழகத்திற்கு போறாங்க. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் போனா இடம் இல்லை, இடம் காலி. அன்றைய காலத்தில் மார்க்க கல்விக்கு மதிப்பு இருந்தது. 5 மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே லெட்டரை போட்டு இடத்தை கேட்டு முன்பதிவை செய்து வைப்பார்கள். ஏன்னா அப்ப வாழ்ந்தவங்க மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹ் என்பவன் யாரு, இஸ்லாம் என்பது எது, ஈமான் என்றால் என்ன என்பதை புரிந்திருந்தார்கள். எனவே மார்க்கத்திற்கு மதிப்பு கொடுத்து முன்னுரிமையும் கொடுத்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ் என்பவன் அல்லாஹ் குல்லா இந்த மாதிரி போயிடுச்சு இல்லையா? என்ன மார்க்கம், என்ன இஸ்லாம், என்ன ஈமான்? ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்தா உலக வாழ்க்கை சரியாயிருமா? மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு உலக ஆசை வந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு மார்க்க கல்விக்கு, மார்க்க கல்வி குணங்களுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிருது. அந்த மார்க்கத்தை கற்ற மார்க்க அறிஞர்களுடைய மதிப்பு என்ன, சிறப்பு என்ன என்பதையும் தெரியாமல் போய்விட்டார்கள். எனவே இங்க வாருங்க ஆம்சா, நம்ம ஊர்ல இல்ல மற்ற ஊர்ல உள்ள விஷயம். மார்க்கம் 2வது, நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கணும். நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கணும். ஊரோட நீங்க ஒத்து போகணும். ஊருக்காரன் வட்டி வாங்குவான், ஊருக்காரன் விபச்சாரம் செய்வான், ஊருக்காரன் ஜினா செய்வான். இப்போ ஊரோட ஒத்தி போயிடணும். அப்ப அன்றைய காலத்தில் மார்க்க கல்விக்கும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கும் இடங்களுக்கும் மதிப்பு இருந்தது. எனவே முன்கூட்டியே செல்வார்கள். சென்றாலும் இடம் இருக்காது, இடம் கிடைக்காது. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் நிசாமியா பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்கள். இடமில்லை. இடமில்லை என்பதை ஆசிரியர் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை நிரப்பி வச்சு வெளியே வச்சார். இப்படித்தான் ஃபுல்லா இருக்கு, உள்ளுக்கு இடமில்லை அப்படின்னு. இவர்கள் இயற்கையாகவே அல்லாஹுவால் அறிவை கொடுக்கப்பட்டவர்கள். தண்ணீர் ஃபுல்லா நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு மலரை எடுத்து போட்டாங்க. போட்டுட்டு இந்த மலரை போட்டா இதுவும் தண்ணி வெளியே வருதா, இந்த மலருக்கு தண்ணீருக்குள் இடம் இருக்கா இல்லையா இவங்க கேட்டாங்க. எந்த தண்ணியும் வெளியே வரல, எந்த பாதிப்பும் இல்லை. அதே போன்றுதான் என்னை நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது மட்டுமல்ல, தண்ணீருக்குள் இருக்கும் மலரை போன்று உங்களுடைய கல்வி கூடத்திற்கு மதிப்பையும் சிறப்பையும் சேர்த்து தரக்கூடிய பொறுப்பு எனக்கு உண்டு என்று சொல்லி சொன்னார்கள். தண்ணீருக்குள் இருக்கும் மலர் அந்த தண்ணீருக்கும் மனத்தையும் மதிப்பையும் சேர்ப்பதை போல உங்களுடைய கல்வி கூலத்திற்கு என் மூலமாக மதிப்பு கிடைக்கும், அல்லது மதிப்பை நான் சேர்ப்பேன், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு போய் இந்த மாணவர் படிக்க வேண்டிய மாணவர் அல்ல, கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய மாணவர் என்று சொல்லி சேர்த்தார்கள். அந்த மதரசாவிலிருந்து வெளியே வந்தவர்கள் தான் 2 மலர்கள். ஒன்று முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள், இன்னொன்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பல ஆண்டுகள் நிசாமியா பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்றுவிட்டு வெளியே வரும்போது மக்களை பார்த்து சொன்ன செய்தி, இந்த மதரசாவில் பல ஆண்டுகள் நான் கல்வியை கற்றிருக்கிறேன், ஆனால் 8 விஷயத்தை என் ஆசிரியர் எனக்கு கற்றுத்தந்த பாடத்தின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். நான் கல்வியை கற்ற இத்தனை ஆண்டுகளில் என்னுடைய ஆசிரியர் கற்றுத்தந்த அந்த கல்வியில் 8 விஷயங்களை நான் புரிந்து கொண்டேன். ஒன்று என்ன, யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் வெளிச்சம் இருக்காது. நீங்க பாருங்க, வளவளன்னு பேசுறாங்கல்ல, இந்த வளவளன்னு பேசுறாட்ட எந்த ரகசியம் சொல்லக்கூடாது, அங்கிட்டு போய் உடைச்சு விட்டுருவாங்க. நான் வெளிச்சம், நான் கள்ளங்கவடம் இல்லாத ஆளு, கள்ளங்கவடம் இல்லாத ஆளு மிகப்பெரிய ஆபத்து. ரகசியத்தை அவரிடத்தில் எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? வளவளா என்று அதிகமாக பேசக்கூடிய உள்ளத்தில் வெளிச்சம் இருக்காது.
இந்த ஒன்றையும் நான் தெரிந்து கொண்டேன். இரண்டாவது, யார் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவர்களிடத்தில் ஹிக்மத்து ஞானம் பிறக்காது. இன்றைக்கி இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் எல்லாத்தையும் மெஞ்சிருச்சு இல்லையா? மூக்கு முட்டை ஒரு புடி, அதை ஜீரணிக்க ஒரு சோனப், ஒரு எப்படி சாப்பாட்டை குறைக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் திடீரென்று அரண்மனையில் வீற்றிருக்கிறார்கள். அவரோடு ஆடு மேய்த்த ஒருவர் கேட்டார், எப்ப நீனும் நானும் உன்ன ஆடு மேய்ச்சோம், எப்படி இந்த பதவிக்கு வந்த என்று. உணவை குறைத்தேன், ஞானத்தை அல்லாஹ் தந்தான், பதவியில் என்ன அமர்த்தினான். அப்ப அதிகமாக யார் சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு ஹிக்மத்து ஞானம் இருக்காது, அறிவு பிறக்காது என்ற ஒரு பாடத்தையும் இத்தனை ஆண்டுகளில் நான் தெரிந்து கொண்டேன். இது இரண்டாவது. மூணாவது விஷயம் என்ன? யார் மக்களிடத்தில் அதிகமாக கலந்துரையாடுகிறார்களோ, யார் மக்களிடத்தில் அதிகமாக கலந்துரையாடுகின்றார்களோ அவர்களுக்கு இபாதத்தின் சுவை தெரியாது என்ற பாடத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். நான்காவது, யார் உலகத்தை பிரியப்படுகிறாரோ அவரின் இறுதி முடிவு நல்லதாக இருக்காது. மிகப்பெரிய நெருக்கடி. அல்லாஹ் சொல்லுவான், வதாகத் அலைக்கும் அல்லாரம், அவர்கள் மீது பூமி நெருக்கியது என்று. உதாரணமாக காரூன் என்பவன் என்ன ஆச்சு? உலகத்தை பிரியப்பட்டான் காரூன். பூமி நெருக்கியது, இன்றைக்கும் நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. ஐந்தாவது, யார் மார்க்கத்தை அறியாத மூடர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளம் மௌத்தாகி விட்டது. இன்னைக்கு பாருங்க, மார்க்க கல்வி அப்படிதான் போச்சு இல்லையா? எனவே எது ஹலால் எது ஹராம் தெரியல. வட்டி அதிகமாயிருக்கு, பெரும் பாவங்கள் எல்லாம் பெருகி விட்டது. ஏன்னா ஹலால் எது ஹராம் எது தெரியவில்லை. ஹலால் ஹராமை தெரிய வேண்டும் என்றால் மார்க்கத்தை கற்க வேண்டும். இன்னைக்கு ஹராமுக்கு கூட ஏதாவது வழி இருக்கா ஹலாலா ஆக்க என்று தேடுகிறார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவன் அதிகமாக வட்டி வாங்குவானோ, யார் வட்டியை உண்பார்களோ அல்லது வட்டி வாங்குவார்களோ இவர்களுக்கு ஜுனூனியத்து, பைத்தியம், விளங்காத்தன்மை உண்டாகிவிடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு வட்டி கரண்ட போய் எவ்வளவு சொல்லு கேட்க மாட்டான். எப்ப பெரும் பாவம்பா இதுதான். மறுமையில் அல்லாஹ் தஆலா ரத்தத்தால் ஆன நதியில போட்டு நீந்தி வர செய்வான். நீ கரையோரமா வரும்போது கரையில் இருப்பவர் கல்லை இருந்து உள்ள தள்ளுவார். அதெல்லாம் யார் பார்க்கமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வட்டி அதிகமாகிவிட்டால் அங்கு ஜுனூனியத்து மடமைத்தனம் ஏற்பட்டுவிடும். என்ன சொன்னாலும் விளங்க மாட்டான். ஹராம் ஹராம் அப்பட மாட்டான். அடுத்து ஆறாவது விஷயம், யார் அநியாயக்காரனோடு கூட்டு வைக்கிறார்களோ, யார் அநியாயக்காரனோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறாரோ அவர் மார்க்கத்தில் தீனில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். அநியாயக்காரன் பெரும் பாவம் செய்வான், மார்க்கத்து புறமா நடப்பான், இவனும் துணை போவான். அவன் மார்க்கத்தில் இருக்க முடியுமா? இந்த விஷயத்தையும் இத்தனை ஆண்டுகளில் இந்த ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அஸீஸ் அவர்கள். ஏழாவது விஷயம் என்ன? யார் மக்களின் பொருத்தத்தை நாடுகிறாரோ தேடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. எட்டாவது விஷயம், என்னுடைய ஆசிரியர் கற்றுத்தந்த மிக அற்புதமான ஒன்று, மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்தில் வாழ்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஆகிவிடுகிறான். நிறைய சான்று, நிறைய வரலாறு சொல்லலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆன சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி ஆனான், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த வலிமாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருந்தது என்பதற்கு நிறைய சான்றுகள். ஒன்று போதும்,
உமர் ரலியல்லாஹு ஆட்சி மதீனாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. வாளை இடித்தார்கள், தரையில் அடித்து பூமியை உன் ஆட்டத்தை நிறுத்தி, நபி பெருமானார் ரசூலுல்லாஹி தோழர்கள் வாழக்கூடிய பகுதி பூமி இது, உன் ஆட்டத்தை நிறுத்து என்று உத்தரவிட்டார்கள். எதுக்கு? நிலநடுக்கத்திற்கு. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, ஏன்பா இந்த ஆட்டம் ஆடுத அப்படின்னா கூட மட்டும் ஆட்டி கீழே தள்ளிடும். ஏன்னா அவ்வளவு பாவம் நம்ம செய்யறோம். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழவில்லை, உலகத்திற்காக வேண்டி, உலக லாபத்திற்காக வேண்டி, உலகத்தின் மீது உண்டான மோகத்திற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற காரணத்தினால் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு இயற்கை சீற்றத்திற்கு நாம் உத்தரவிட்டால், நீ என்ன உத்தரவிடுவது, ஒன்று அழிக்காம இருக்க மாட்டேன் என்று சொல்லி நம்மளை அழித்துவிடும் இயற்கை சீற்றங்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த சஹாபாக்கள் வலிமார்கள் இயற்கை சீற்றத்திற்கு உத்தரவிட்டார்கள். பூமியை உன் ஆட்டத்தை நிறுத்து. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் வாழக்கூடிய ஊர் மதீனா நகரம். அதற்கு பிறகு மதீனாவில் நிலநடுக்கம் என்பதே ஏற்படவில்லை. இந்த 8 உபதேசம் பல ஆண்டுகள் நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் நான் கல்வியை கற்றாலும் என் ஆசிரியர் மூலமாக நான் படித்த பாடங்களில் சிறந்த பாடம், எனக்கு படிப்பினை தரக்கூடிய பாடம் இந்த 8 பாடங்கள் என்று சொன்னார்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் என்பதை நான் பார்க்கிறோம். இவரெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் சொல்ல வரோம்னா, நாமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும், நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியை, ஒழுக்கத்தை, நறுபோதனைகளை, நறுகுணங்களை, நன்னடத்தையை போதிக்க வேண்டும். போதித்தால் முன்னோர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, வலிமார்களுக்கு அல்லாஹ் உதவியாக இருந்ததை போல நமக்கும் அல்லாஹ் உதவியாக இருப்பான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.